ஆஸ்திரேலியாவில் மில்லியன் கணக்கான சிறார்கள் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களை அணுக முடியாத வேளையில் அந்நாட்டு அரசாங்கம் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு விதித்த தடை குறித்து விரிவாக காணலாம். ஸ்டெல்லா பீட்டர்ஸ் டிக்டாக் செயலியில் ரீல்ஸ் பார்த்து ரசித்தவரால் இப்போது அதனை ஓப்பன் கூட செய்ய முடியவில்லை. செயலியை தொட்டதும் அரசாங்க விதிப்படி 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே உள் நுழையச் செய்ய முடியும். 16 வயதுக்கு மேற்பட்டவர் என்பதை உறுதி செய்யுங்கள் என நிபந்தனைகளை புதுப்பிக்க கேட்கிறது டிக்டாக் செயலி. ஆனால் 14 வயதே ஆகும் ஸ்டெல்லாவால் டிக்டாக் நிபந்தனையை பூர்த்தி செய்ய முடியவில்லை. இப்படி ஸ்டெல்லாவை போல ஆஸ்திரேலியாவில் மில்லியன் கணக்கான டீனேஜ் சிறார்கள் சமூக வலைதளங்களில் இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டமே காரணம். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் வகையில் ஆன்லைன் சேஃப்டி அமெண்ட்மெண்ட் சட்டத்தை 2024 கொண்டு வந்தது. டிசம்பர் 10 அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்ட சட்டம் அதன்படி அமலுக்கு வந்துவிட்டது. டிக்டாக், எக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்னாப்சாட், த்ரெட்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் சிறார்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உலகிலேயே முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை அமலுக்கு வந்திருக்கிறது. இதனை குறிப்பிட்டு ஆஸ்திரேலியா உலகை வழி நடத்துகிறது. ஆஸ்திரேலியா உலகளாவிய பிரச்சினைக்கு தீர்வளிக்கிறது என சொல்லியிருக்கிறார் அந்நாட்டு பிரதமர் அந்தோனி ஆல்பனீஸ். This reform will change lives for Australian kids and allowing them to just have their childhood. இந்த தடையால் ஆஸ்திரேலிய சிறார்கள் அவர்களது குழந்தை பருவத்தை குழந்தையாகவே வாழ முடியும் என்கிறார் அந்தோனி ஆல்பனீஸ். இன்றைக்கு சிறார்களும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்க அவர்களை குறிவைத்து பண மற்றும் பாலியல் தாக்குதலும் அதிகரித்து வருகிறது. இந்த தடை தீங்கு விளைவிக்கும் தகவல்கள், சைபர் புல்லிங் போன்ற ஆபத்துகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் எனவும் இது சமூக வலைதள பயன்பாட்டை சீர்படுத்தும் நடவடிக்கை எனவும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் சிறார்களுக்கு சமூக வலைதளங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதில் முக்கிய காரணமாக இருந்தவர் மியா பனிஸ்டர். மியாவின் 14 வயது மகன் ஒல்லி சமூக வலைதளங்களில் துன்புறுத்தப்பட்டதால் தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு சமூக வலைதளங்களின் அல்கரிதமே காரணம் என அவரது போராட்டம் ஆஸ்திரேலியாவில் சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடைக்கு வித்திட்டுள்ளது.